And overall, மிந்த்ரால இருந்து 9 வாட்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது 1 by 1 அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக நமக்கு வர டிஎம் எல்லாமே ப்ரோ நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அவுட்ஃபிட் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 1000 ருபீஸில் ஷூஸ் போடுறேன்னா ப்ரோ 1000 ருபீஸில் நல்ல ஷூஸ் கிடைக்குமா, ஒரு 2000 ப்ரைஸ் ரேஞ்சில் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் இந்த வீடியோவில் நான் வந்து லோ ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு 1500 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாட்ச் கலெக்ஷன் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராண்டட் வாட்ச் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக், கேசியோ, டைட்டன், சொனாட்டா, அதுக்கப்புறம் சிக்மி, இந்த மாதிரி இந்த பிராண்டட் வாட்ச்லாம் வந்து 1500 இருக்க பெஸ்ட்டான ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் இங்கே ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் யூஸ் பண்ணுறவங்க வந்து வாட்சுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிடுறீங்க. பட் சில பேர் வந்து வாட்ச் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, பட் எனக்கு வாட்ச் பிடிக்கும், என்னால் வந்து வாட்சுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பர்சன்லாம் இருக்காங்க. மோஸ்ட்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க, அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளால் வந்து பெஸ்ட்டான ஷூஸே வாங்க முடியல, எதுக்கு வந்து நம்ம பிராண்டட் வாட்ச்லாம் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் வந்து பெட்டராக வாங்க மாட்டாங்க. பட் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 500 ருபீஸ்க்கு நம்ம நியர்பை ஷாப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு வாட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அது பார்க்க வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ரியலாக பார்த்தா அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, எல்லா அவுட்ஃபிட்க்கும் மேட்ச் பண்ண முடியாது, ஒரு நல்ல டீசெண்டான பிராண்டாகவும் அது இருக்காது. பட் இந்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டான வாட்சஸ், அதுவும் அண்டர் 500 ருபீஸில். ப்ரோ அண்டர் 500 ருபீஸ்க்கு பெஸ்ட்டான வாட்ச் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வாட்ச் எல்லாமே நான் மிந்த்ரால இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் அண்ட் எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து லிஸ்ட் பண்ண முடியும். ஆனால் மிந்த்ரா வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து நல்ல பிராண்டட் குவாலிட்டி, அதிக சேல், நல்ல ரீச்சான ப்ராடக்ட் மட்டும் தான் அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஃபேஷனுக்குன்னு மிந்த்ரா வந்து ஒரு ஸ்பெஷலான வெப்சைட்டாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் எல்லாமே 1 by 1 அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டான வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு மேலே நான் வாட்ச் யூஸ் பண்ணதில்லை, பட் எனக்கு வாட்ச் யூஸ் பண்ண ஆசை, வாட்சுக்கு பெரிய லெவலில் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும். ஸோ மை நேம் இஸ் அகில், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ADAPF ஃபேஷனர். ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா எம்பேரோ பிராண்ட்லேருந்து. அண்ட் அந்த வாட்சை நான் அன்பாக்சிங் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ பார்த்துட்டு நீங்களே ப்ரைஸை கெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களால் கண்டிப்பாக கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ பாக்ஸ் வந்து ஓகேவாக கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து பேக்கிங் வந்து ரொம்ப டீசெண்டாக, செக்யூர்டாக, சேஃபாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. வாட்ச் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச். அண்ட் இந்த வாட்சோட லுக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த வாட்சோட டயல் பார்த்தீங்கன்னா ரவுண்டன் அண்ட் பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்து செம்மையாக இருக்குது பார்க்க. இது வந்து இதோட டயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் அண்ட் ஓரளவுக்கு சின்னது தான் சொல்லலாம். நம்ம கையில் வா பண்ணும்போது செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இதில் மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஃபினிஷிங் வந்து செம்ம டாப் நாச்சாக இருக்குது. பேக்கில் வந்து ஃபினிஷிங் வந்து மேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கிளாஸி ஃபினிஷில். வாட்சோட லுக் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் 6 மந்த் வாரண்டியோட வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இந்த வாட்சில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 399 தான். அதாவது 400 ருபீஸ்க்கு ஒரு டாப் நாச்சான வாட்ச் இது. அண்ட் வந்து உள்ளே பாருங்கள், ஒயிட் கலர் டயல் செம்மையாக இருக்குது. இந்த வாட்சோட ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் அண்ட் டைமும் வந்து கரெக்டாக ஓடிட்டுருக்கு. வாட்ச் உள்ளேருந்து எடுக்கும் போதே வாட்ச் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ என் கையில் வேர் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. பட் இந்த மாதிரி லூஸாக வந்து அண்ட் ஸ்டீல் வாட்ச் வந்து நம்ம வந்து வேர் பண்ணக்கூடாது. அதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் வந்து ஸ்டிஃபாக இந்த மாதிரி தான் வேர் பண்ணோம். பட் என்னோடய ரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட் ஆகிடுச்சு. ரொம்ப பெருசாக வளரும், ரொம்ப சின்னதாக இல்லாமல் மினிமல் லுக்கில் சூப்பராக செட் ஆகிடுச்சு. அண்ட் 400 ருபீஸ்க்கு வந்து 6 மந்த் வாரண்ட்டி அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே கொடுத்து அண்ட் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கிறதுக்கு இந்த வாட்சை ஒரு பெஸ்ட்டான சில்வர் மெட்டல் வாட்ச் நீங்கள் தேடிட்டீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சில்வர் மெட்டல் வாட்ச் வந்து எல்லா கிராண்ட் அவுட்ஃபிட்டுக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, பார்ட்டி போகிறீங்க, கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் அவுட்ஃபிட் வேர் பண்ணுறீங்க, டெனிம் ஜாக்கெட் வேர் பண்ணுறீங்க, சூட் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணுறீங்கன்னா சில்வர் மெட்டல் வாட்ச் வந்து டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட் அண்ட் ஹார்பர் பிராண்ட்லேருந்து ஒயிட் கலர் கேஷுவல் வாட்ச். ஸோ இதில் பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ளே வந்து வாட்சுக்கு வந்து அழகாக ஒரு பில்லோ கொடுத்து ஃபுல் ஒயிட் கலர் கேஷுவல் வாட்ச் இது. ஸோ இந்த வாட்சோட ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்க முள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பக்குளுமே வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருந்தா வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது. ஏன்னா இந்த உள்ளே இருக்க முள் மட்டும் கோல்டன் கலரில் கொடுத்ததுனால பார்க்க கொஞ்சம் ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் கேஷுவல்னால அந்த ஒயிட் கலர் ஸ்னீக்கர்ஸ் மாதிரி எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே கேஷுவலாக இது வந்து சூப்பராக மேட்ச் பண்ண முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த வாட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இந்த 500 இருக்கும், 500 கீழே இருக்கும், சில டைம் வந்து 800 இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் வாட்ச்னே சொல்லுவேன். மிந்த்ராவில் மஸ்ட் அண்ட் ஹார்பர் பிராண்டில் இது வந்து ஒரு டாப் செல்லிங் வந்து வாட்ச். ஸோ என் கையில் கட்டி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடும். நீங்கள் ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு
அண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அதிகமாக கேஷுவல்ஸ் வேர் பண்ணுற போகிறவங்களாம் ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒயிட் வாட்ச் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். இது வந்து யூனிசெக்ஸ்னே சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே செட் ஆகிடும். ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது. சில கேஷுவல் வாட்ச்லாம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும் லோ ப்ரைஸில் வாங்கினா. பட் இது வந்துட்டு ஒர்த்துனே சொல்லுவேன். பட் இது வந்து வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. பட் மற்றபடி வாட்ச் நல்லா ஓடும். தண்ணியில் பட்டால் வந்து வாட்ச் போயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்ச் நான் வந்து வச்சுருந்தேன். ஸ்விம்மிங் பூலில் வந்து யூஸ் பண்ணும்போது வாட்ச் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண வாட்ச் தான் இது. எனக்கு வந்து வாட்ச் வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். நான் வாட்ச் கலெக்ஷனில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தேர்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் பிராண்ட்லேருந்து. ஸோ ஒரு பேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கலரில் மெட்டல் வாட்ச். ஸோ இந்த கலர் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த கலர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரேஸ்லெட் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து மேட்ச் பண்ண முடியுமா கேட்டால் கேஷுவலுக்கு மேட்ச் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபார்மல் லுக் ட்ரை பண்ணுறீங்கன்னா மேட்ச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூனிசெக்ஸாக வந்து கேர்ள்ஸ்லாம் கூட மேட்ச் பண்ணலாம். அப்படியே லூஸாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து வரும்போதே இந்த மாதிரி லூஸாக தான் வரும். இப்போ நம்ம கேஷுவல் வாட்ச் இதுக்கு முன்னாடி பார்த்து ஒயிட் வாட்ச் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக ஃபிட்டாக வேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கேஷுவல் வாட்ச் தான் வந்து ஃபிட்டாக வேர் பண்ணணும், இந்த மாதிரி சில்வர் வாட்ச்லாம் வந்துட்டு நம்ம லூஸாக தான் வேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து நிறைய இப்போ வாட்ச் வீடியோ போடும்போது சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி லூஸாக வேர் பண்ணக்கூடாது, ஸ்டிஃபாக தான் வேர் பண்ணணும். இந்த வாட்ச் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். அண்ட் இதோட ஸ்டாப்பை வந்து என்னோட கைக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. 2 மினிட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி என் கைக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக நான் வேர் பண்ணிட்டேன். ஸோ இதை விட்டுட்டு லூஸாலாம் வேர் பண்ணாதீங்க, அது பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா மினிமல் லுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மெட்டல் வாட்சில் வந்து மோஸ்ட்லி சில்வர் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. சில்வர் வந்து எல்லா அவுட்ஃபிட்க்கும் செட் ஆகிடும். ஸோ இது வந்து காப்பர் டிசைனால் கொஞ்சம் யூனிக்கான ஸ்டைலில் நம்ம பார்ட்டி போகிறோம், நம்ம லுக் வந்து கொஞ்சம் கிராண்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னா ஸோ இந்த வாட்ச் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 434 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட டிசைனும் சரி ஃபினிஷிங்கும் சரி நல்லா வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாட்ச் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் பிராண்ட்லேருந்து. அண்ட் வாட்ச் பார்க்க வந்து செம்மையாக இருந்தது, அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் பாக்ஸ் இருக்கிறதுலே செம்ம மோக்கையாக வந்திருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஸ்டாப் வாட்ச். ஸோ இதில் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா லெதர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 month வாரண்டியும் இருக்குது. 400 rupeesக்கு செம்ம ஒர்த்துனே சொல்லுவேன். ஏன்னா இதோட டயல் பாருங்கள், உள்ளே வந்து பிளாக்காக இருந்தாலும் அண்ட் டயலை சுற்றி ஃபினிஷிங் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பக்குலும் இதில் கோல்டன் கலர் கொடுத்துருக்கலாம் லெதர் ஸ்டாப்னால. இதுக்கு முன்னாடி காமிச்சா ஒயிட் கலர் வாட்ச் இருக்குல்ல, அதில் வந்து பக்குல் வந்துட்டு நமக்கு சில்வரில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் உள்ளே வந்து டயலில் இருக்க அந்த முள்ளுலாம் கோல்டனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பக்குல் சில்வர் கலரில் கொடுத்து சுற்றி வந்து கோல்டன் கலர் கொடுத்ததுனால ஏதோ மிஸ்மேட்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. பட் வந்து இந்த ப்ரௌன் ஸ்டாப் வந்து நல்லாவே இருக்குது. மோஸ்ட்லி நான் டார்க் ப்ரௌன் தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து இந்த லைட் ப்ரௌன் டேன் கலர்னே சொல்லலாம். ஸோ வேர் பண்ணியாச்சு. என்னோடய விரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா என்னோடய விரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அதனால் வந்து மினிமல் லுக்கில் இருக்க வாட்ச்க்கு வேர் பண்ணால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபேஸாக இருக்கனால அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. பட் வந்து இதில் கலரும் சரி டிசைனும் சரி ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது. நீங்கள் ஒரு லெதர் ஸ்டாப்பில் வந்து ஒரு பெஸ்ட்டான வாட்ச் தேடிட்டுருக்கீங்கன்னா ப்ரௌன் கலராக இருந்தால் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்துனே சொல்லுவேன். ஸோ இந்த லெதர் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மலுக்கு வந்து சூப்பராக மேட்ச் பண்ணலாம். அண்ட் கேஷுவலுக்கு வந்து அந்தளவுக்கு மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கேஷுவலுக்கே வந்துட்டு அந்த லெதர் பூட்லாம் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கேஷுவலுக்கு நிறைய பேர் வந்து ஃபார்மல் ஷூ வேர் பண்ணுவானுங்க, அந்த தப்பெலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ கேஷுவலுக்கு வந்து லெதர் பூட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை செல்சி பூட் லெதர் ரிலேட்டடான பூட் ஷூட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி வாட்ச் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ரோட்ஸ்டர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டெனிம் ஜாக்கெட் போட்டு லெதர் பூட் போட்டு லெதர் வாட்ச் வந்து வேர் பண்ணியிருப்பானுங்க. அது வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு விண்டேஜ் காம்பினேஷன். ஸோ அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டான ஃபார்மலுக்கு வந்து இந்த லெதர் வாட்ச் வந்து பெஸ்ட்டாக செட் ஆகிடும். அண்ட் 5th வாட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கைலார்க் பிராண்ட்லேருந்து. ஸ்கைலார்க் அண்ட் பிராண்ட் நேம் வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இது ஒரு பிரம்மாண்டமான வாட்ச். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க பேக்கிங் வந்து பிரம்மாண்டமாக கொடுக்கல, பேக்கிங் வந்து ரொம்ப நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டன் மெட்டல் வாட்ச். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்கானுங்க. 6 month வாரண்ட்டி அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ எப்படா இந்த ப்ரைஸ்க்கு வந்து 6 month வாரண்ட்டி வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் தரீங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்க முடியல. இந்த ஸ்விஸ் வாட்ச்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 336 ரூபா தான். ஸோ அதுக்கு வந்து வாட்ச் வந்து ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ வாட்ச் வந்து என்னோடய கைக்கு வந்து சும்மா கிராண்ட் லுக்கில் செட் ஆகிருக்குல்ல. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க, கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த கோல்டன் வாட்ச் வந்து ஒரு பெஸ்ட்டான லுக் தரும். இந்த சில்வர் மெட்டல் வாட்ச் அண்ட் லெதர் வாட்சில் வந்து உங்களால் பிராண்டடில் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா அதுக்கு முன்னாடி நான் காமிச்ச வாட்ச் கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கோல்டன் வாட்ச்லாம் வந்து பிராண்டடில் போனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் வந்து ஃபாஸ்டாக இருக்கட்டும், கேசியாவாக இருக்கட்டும், மினிமம் வந்து 4000 8,000 10,000 ப்ரைஸ் ரேஞ்செலாம் சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் வாங்கிக்கலாம். பட் இல்லை ஸ்டைலுக்காக வாங்கணும்னா இந்த வாட்ச் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு 336 rupeesக்கு வந்து ஸோ ஒரு கிராண்ட் லுக்கில் வாட்ச் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் வாட்ச் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரான் பிராண்ட்லேருந்து.
ஸோ இது வந்து ஒரு பிளாக் கலர் சிலிக்கான் ஸ்ட்ராப் கேஷுவல் வாட்ச். ஸோ ஃபுல் ஒயிட்டில் ஒரு கேஷுவல் வாட்ச் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ஃபுல் பிளாக்ல ஒரு கேஷுவல் வாட்ச். இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து பிளைனாக இல்லாமல் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஸோ பிளாக் கலர் கேஷுவல் வாட்ச் ஃபுல் பிளாக்ல பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கேஷுவல் அவுட்ஃபிட்டுக்கும் சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இதில் இருக்க அந்த முள்ளும் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுன்னு இல்லாமல் இந்த காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க அந்த ரான் லோகோவும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பேக்கில் இருக்க இந்த ஒரு மெட்டலுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு கொடுத்துருக்கானுங்க. இதை வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் மேலே இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பர்சனலாக நான் வந்து ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இதோட ப்ரைஸ் நான் வாங்கும் போது வந்து ஒரு 500 அந்த மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சில டைம் வந்து 900 வரும், சில டைம் 600 700 வரும். அண்ட் ஒரு 600 700க்குலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 530 550 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு சூப்பராக செட் ஆகும். ரொம்ப பிடிச்ச கேஷுவல் வாட்ச் இது. அண்ட் சிம்பிளாக நான் வந்துட்டு இந்த நார்மலாக வந்து பக்கத்தில் டீ கடைக்கு போகிறேன், இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னா வாட்ச் கையில் கட்டணும்னா இதை எடுத்து கட்டிட்டு போயிடுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு வேர் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே டைமில் வந்துட்டு சிம்பிள் கேஷுவல் லுக்காக இருக்கும். பிளாக் கலர்னால ஒரு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ரான் வந்து யார் ஒரு பிராண்டுன்னு தெரியல. ஸோ விராட் கோலி, ஸோ கிரிக்கெட் கிங், ஸோ அவரோட பிராண்ட் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாட்ச் நம்பர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஸ்டார் பிராண்ட்லேருந்து இதோட பேக்கிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. பட் பாக்ஸ் தான் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு. இந்த வாட்ச் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் லவர்ஸ் நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஸோ ஃபுல் பிளாக் கலர் லெதர் ஸ்டாப் வாட்ச். ஸோ இதில் டயல் பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே இருக்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ வந்து உள்ளே இருக்க முள்ளுமே வந்து ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதோட லெதர் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பிளைனாக இல்லாமல் கொஞ்சம் டெக்ஸ்சர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சில பிராண்டட் வாட்ச்லலாம் இந்த மாதிரி தான் வரும். அதனால் பார்க்க வந்து ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நேம் வந்து இவங்க அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ச் உள்ளேயும் சரி, பிளாக்ல லெதர்லையும் சரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இது வந்து 1 இயர் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 rupees தான். ஸோ கையில் வந்து கட்டி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. பிளாக் கலர்னால எனக்கு பார்க்க வந்து விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து ரவுண்ட் ஃபேஸாக இருந்தாலும் அந்த விண்டேஜ் லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஓல்ட் மணி ஸ்டைல் விண்டேஜ் லுக்கிலலாம் ஃபார்மல்ஸ் ட்ரை பண்ணுறோன்னா இந்த வாட்ச் வந்து டாப் நாச்சாக இருக்கும். மினிமல் க்ளீன் லுக்கில் ஒரு பெஸ்ட்டான பிளாக் கலர் லெதர் ஸ்ட்ராப் வாட்சா இதுக்கு வந்து 5 out of 5 நான் தருவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாகவே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாட்ச் நம்பர் 8 and 9 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு தான். த கில்லர் பிராண்ட்லேருந்து இந்த 2 வாட்ச் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வாட்ச் வந்து மோஸ்ட்லி யாருக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்பவுமே கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுற பர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே சிலிக்கான் ஸ்ட்ராப் கொடுத்து ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அண்ட் செகண்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர். ஸோ அந்த க்ரீன் கலர் வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டார்க் க்ரீனில் உள்ளே இருக்க டயல் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த க்ரீன் மேலே வந்து ஒயிட் கலரில் வந்து எங்களோட பிராண்ட் நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து டார்க் க்ரீனில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ க்ரீன் கலர் வாட்ச் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ஷூ, க்ரீன் கலர் கேப்பு, அப்புறம் க்ரீன் டீ, இந்த மாதிரி க்ரீன் வாட்ச்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த க்ரீன் கலர் வாட்ச் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 479, அதாவது 479 rupees வந்து வரும். ஸோ சேம் டிசைனில் வந்து பிளாக் கலர் சிலிக்கான் ஸ்டாப் வாட்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆரஞ்சு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து க்ரீன் அண்ட் க்ரீன் கொடுத்த மாதிரி இதில் வந்து பிளாக் அண்ட் பிளாக் கொடுக்கல. ஸோ பிளாக் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அதே மாதிரி வந்து ஒயிட் கலரில் இவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்து பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த 2 வாட்சுமே வந்து ஒர்த்து தான். நான் காமிச்ச அந்த மஸ்டன் ஹர்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரான் பிராண்டில் வந்து ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் கேஷுவல் வாட்ச் காமிச்சல. ஸோ அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஆக்சுவலி பிராண்டு மஸ்டன் ஹர்பரும் வந்து ஒரு நல்ல பிராண்ட் அண்ட் வந்து ரானும் வந்து ஒரு நல்ல பிராண்டு. ஸோ அதே மாதிரி கில்லர் வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டு பிராண்ட் எனக்கு தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால. பட் வாட்ச் வந்து சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 month வாரண்டியோடய வந்துடுது. அதனால் அந்த வாட்ச் வந்து நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த வீடியோவில் ஓவராலாக 9 வாட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 9 வாட்சஸ்மே வந்து எல்லா அவுட்ஃபிட்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லா கலெக்ஷனும் பெஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 month வாரண்டி அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட இந்த வாட்ச் வந்து வந்திருக்கு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் வந்து கம்மி ப்ரைஸில் வாங்குறதுனால மோஸ்ட்லி நம்ம தண்ணியில் போடாமல் இருக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் 2 வாட்சஸ் வந்து சூஸ் பண்ணாலே போதும். அண்ட் கேஷுவலுக்கு வந்து இந்த சிலிக்கான் ஸ்ட்ராப் வாட்ச் காட்டினால அதை வந்து நம்ம எனி டைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரையாரிட்டியாக ஒரு வாட்ச் நீங்கள் ஃபார்மல் அதிகமாக ட்ரை பண்ணுவீங்கன்னா லெதர் ஸ்டாப் வாட்ச். இல்லை நான் வந்து ஃபார்மல் ட்ரை பண்ணுவேன், சில டைம் செமி ஃபார்மல் ட்ரை பண்ணுவேன், மாற்றி தான் வேர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் மெட்டல் வாட்ச் இல்லை ஒரு பெஸ்ட்டான மெட்டல் வாட்ச் வந்து நிறைய காமிச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ ஆல்ரெடி வாட்சஸ்லாம் இருக்குது, நான் அந்த பார்ட்டி வேர்க்கெலாம் கொஞ்சம் கிராண்டாக ட்ரை பண்ணேன்னா இந்த கோல்டு கலர் வாட்ச், அதுக்கப்புறம் இந்த காப்பர் மெட்டல் வாட்ச்லாம் காமிச்சல, அதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களால் 2 வாட்சஸ் வந்து வாங்க முடியும். சில 300 rupees வாட்ச்லாம் கூட இதில் இருக்குது. அதெல்லாம் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாட்சுக்கு அதிகமாக அஃபோர்ட் பண்ண முடியல, ஆனால் பெஸ்ட்டான வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்சே நான் யூஸ் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ண வாங்க போகிறேன். ஆனால் வந்து ஒரு நல்ல வாட்சை சூஸ் பண்ண நினச்சிங்கனாலும் இதில் இருக்க எல்லா டிசைனுமே நான் பெஸ்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து நிறைய லைக் வந்ததுன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டான வாட்ச் கலெக்ஷன் பற்றி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சரி, ஸோ ஃபேஷனுக்கு இந்த சேனல் ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மை நேம் இஸ் அகில் ஃப்ரம் ஏடாப்பா ஃபேஷனர்.